இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் தமிழோடு உறவாட காத்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கொடைத்தன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் மக்களுடைய தமிழ் மன்னர்களுடைய மிகச்சிறந்த பண்பாக விளங்கின கொடைத்தன்மையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொடைத்தன்மை அப்படிங்கிற என்ன? வள்ளல் தன்மை. முதல்ல வந்த உடனேயே இந்த பிக்சரை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரி, ஓரி, அதியமான், காரி, ஆய், நள்ளி, பேகன், இந்த மாதிரி கடையேழு வள்ளல்களோட பிக்சர் தான் இதில் பார்த்துருப்பீங்க. இது கடையேழு வள்ளல்கள். இது போக பார்த்தீங்கன்னா தலையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள்னு சொல்லி எவ்வளவோ வள்ளல்கள் வாழ்ந்த மண் தான் நம்மளுடைய தமிழ் மண். அதாவது வள்ளல் தன்மை அப்படிங்கிற எதை சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பாதிச்ச பொருட்களை நாம் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு பயனுமே இல்லை. நாம் தேடி சேகரித்த பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் அனைவருக்குமே பயன் தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு வாழ்ந்தவங்க தான் நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய முன்னோர்களுடைய வள்ளல் தன்மையை பற்றி பார்க்குறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரியா? ஸோ நம்மளுடைய வள்ளல் தன்மைனா என்ன, அதை எப்படிலாம் நம்மளுடைய மன்னர்கள் ஒரு நம்மளுடைய மறக்க முடியாத கலாச்சாரமாக எப்படிலாம் பேணி காத்தாங்க, எப்படிலாம் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொடைத்தன்மையில் பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள். இவங்களை யாரையுமே மறக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழரோட தமிழ் மக்களையும் மன்னர்களின் ஒரு வாழ்வியல் முறையில் கொடைத்தன்மை அப்படிங்கிறத நிலை நிற்கிறதுக்காகவும் அதை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்காகவும் காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையேழு வள்ளல்கள் தான். ஸோ இவங்களை பற்றின தகவல் நம்ம பார்க்குறோம். இது போக மூவேந்தர்களில் நிறைய பேர் நிறைய வள்ளல் தன்மையில் இருந்தவங்க, அள்ளி அள்ளி கொடுத்தவங்க, மறுமை நோக்காது கொடுத்தவங்க, இப்படிலாம் நிறையா இருக்கிறாங்க. எல்லாரையும் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டுங்க புறநானூரில் சொல்லியிருக்காங்க பாருங்க, செல்வத்தின் பயனே ஈதல். செல்வத்தின் பயனே ஈதல் புறநானூரில் சொல்லப்பட்ட ஒன்று. செல்வம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வத்தோட பயன் என்ன அப்படின்னா கொடுக்கிறது. ஈதல், ஈதல்னா என்னங்க? உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு. அதாவது அவங்க ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை தான் என்ன சொல்லணும், உதவி, ஈதல் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம செஞ்சா நாளைக்கு அவங்க நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் உதவி, ஈதல், வள்ளல் எதுவுமே கிடையாது. அது என்ன, ஒரு வியாபாரம் மாதிரி தான். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய வள்ளல் தன்மை, உதவி, ஈதல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் அடுத்தவங்க நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம நம்ம செய்கிறது. சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு புறநானூரில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், செல்வத்தின் பயனே ஈதல். செல்வம் நம்ம சம்பாதிச்சு தேடி வச்சிருக்கக்கூடிய செல்வத்தோட முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறது தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அவங்களுக்கு கொடுத்து தீர்க்கிறது தான். இதுதாங்க செல்வத்தோட பயன். அதை வீட்டில் சேகரித்து வைக்கிறது கிடையாது. செல்வத்தை கட்டுக்கட்டாக பணம் வைக்கிறது ஒன்று தான், ஒரு பெரிய பாறாங்கல்லத்துக்கு பீரோவில் வைக்கிறது ஒன்று தான். ரெண்டுமே ஒரு யூஸுமே இல்லையே. அந்த இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் கிடையாது. அப்போ எடுத்து எப்போ மற்றவங்களுக்காக கொடுக்குறோமோ அதுதான் என்னவா இருக்குது அப்படின்னா பயனாகவே இருக்குது. இப்போ செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு எதில் சொல்கிறாங்க? புறநானூரில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பெரும்பதுமனார் சொல்லியிருக்காரு பாருங்க, அழகான ஒரு வரியை சொல்லியிருக்காரு. வள்ளல்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது. வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை. அதாவது வள்ளல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வள்ளல்லாம் யார் அப்படின்னா, தன் முன்னாடி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, தன்னிடம் உதவி கேட்டு வந்தவங்களுக்கு எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காம தன்னால் இயன்ற அளவிற்கு உதவி செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களை தான் வள்ளல்னு சொன்னோம். அப்படிப்பட்ட வள்ளல்கள் கையில் இருக்கக்கூடிய பொருள் யாருக்கான பொருளாக இருந்துச்சுன்னா இரவலனுக்கான பொருளாக இருந்துச்சு. இரவலன் அப்படின்னா உதவி கேட்டு வரக்கூடியவங்க. அதாவது ஒரு வள்ளலானவர் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை தன்னுடைய பொருள்னே கருதலையாம். என்கிட்ட எக்ஸஸாக இருக்கக்கூடியது எல்லாமே யாருக்கானது அப்படின்னா வேற ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்காக அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. என்னிடம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு செல்வம் அனைத்தும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் அது என்னிடம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த எண்ணம் தான் வள்ளல்கள் கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு வள்ளலுடைய கையில் இருந்த பொருள் அனைத்தும் யாருக்கானதுன்னா இரவலனுக்காகுது. அதாவது வறுமையில பரிசு கேட்டு வரக்கூடியவங்களுக்கு, உதவி கேட்டு வரக்கூடியவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வள்ளல் வறுமையில் இருந்தால் எப்படி இருக்கும்? வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை. வள்ளல் அதாவது இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு வள்ளல், கொடைத்தன்மை உள்ள கொடையாளி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு வறுமை ஏற்பட்டுச்சுன்னா அது அவருக்கானது மட்டுமே இல்லை. யாருக்கானது அப்படின்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய பரிசில் பெறக்கூடிய இரவலர்களுக்கானது அப்படின்னு யார் சொல்றா? பெரும் பதுமனார் சொல்லியிருக்காரு. சரிங்களா? வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரும் பதுமனார். ஓகே, இப்போ பார்ப்போம். அடுத்து ஒன்று பார்க்கலாமா? வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே,
முடமோசியார் ஆய் அண்டிரனை பற்றி சொன்னார் பாருங்க. சூப்பரான ஒரு பாட்டு இல்லைங்க, புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. முடமோசியார் ஆய் அண்டிரனை பற்றி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ஆய் அண்டிரனால் பரிசு பெற வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட யானைகளின் எண்ணிக்கையை எண்ண முடியாது. சரிங்களா? எப்படி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை நம்மளால் எண்ண முடியாதோ அதே மாதிரி தாங்க ஆய் அண்டிரனால் இரவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட யானைகளின் எண்ணிக்கையை எண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஆய் அண்டிரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னிடம் பரிசில் பெற வந்த புலவர்களுக்கு பரிசிலும் கொடுத்து யானை மீது வைத்து வழியை அனுப்பி வச்சிருக்காருங்க. அப்படிப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய் அண்டிரன். ஆய் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஆயர்குல மக்களின் தலைவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொதிகைமலை அடிவாரத்தில் ஆட்சி செய்த, அதாவது பொதிகைமலை அடிவாரத்தில் வாழ்ந்த மக்களின் தலைவனாக இருந்து ஆட்சி செய்தவர்கள் தான் யாருன்னா ஆய் மன்னர்கள். ஆய் மன்னர்கள் நிறைய பேர் உண்டு. அதில் கடையெழு வள்ளல்கள் ஒரு தலை சிறந்தவர்கள் ஒருத்தராக கருதப்படக்கூடியவர் யாருன்னா ஆய் அண்டிரன். இந்த ஆய் அண்டிரன் அவர் சொல்றாங்க, முடமோசியார் சொல்லியிருக்காரு, அதாவது ஆய் அண்டிரன் எவ்வளவு யானைகளை கொடுத்திருப்பாரு அப்படின்னா, நீங்க நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை கூட எண்ணிடலாம், ஆனா இவர் பரிசா கொடுத்த யானைகளின் எண்ணிக்கை எண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு இவர் கொடைத்தன்மையில் சிறந்தவராக இருந்திருக்காருன்னு ஆய் அண்டிரன் சொல்றாரு. ஒரு குறுநில மன்னராக இருந்தாலும் மிகப்பெரிய வேந்தனுக்கு இணையாக பொருட்களை அள்ளி அள்ளி கொடுத்தவர்னு சொல்லலாம் ஆய் அண்டிரன். அதே மாதிரி இவர் தான் பார்த்தீங்கன்னா, ஆலம்பர் செல்வனாகிய இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு நாகர்களால் வழங்கப்பட்ட பட்டாடையை அளித்தவர். நாகர்கள் இவருக்கு ஆய் அண்டிரனுக்கு ஒரு பட்ட ஆடையை கொடுக்குறாங்க. அந்த பட்ட ஆடையை இவர் அணிஞ்சிக்காம என்னிடம் இருப்பதை விட இறைவனுக்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆலமரத்தில் வீற்றில் இருக்கக்கூடிய இறைவனான சிவபெருமானுக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வள்ளலாக கருதப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆய் அண்டிரன். அடுத்து யாரை பற்றின்னு பார்க்கலாம். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன். யார் சொல்றா? பரணர் சொல்றாரு. பேகன் யாருன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆவியர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயர்களின் தலைவன் சொன்னா யாரு? ஆய் அண்டிரன். ஆவியர்கள், அதாவது பேகன் ஆட்சி பண்ண பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை. பழனிமலைக்கு இன்னொரு பேர் ஆவினன் குடின்னு சொல்லுவாங்க. ஆவினன் அப்படின்னா ஆவியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்த பகுதி தான் ஆவினன் குடி. அப்படிப்பட்ட ஆவியர்களின் தலைவனாக இருந்தவர் யாரு அப்படின்னா பேகன். இந்த பேகன் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருப்போம், காணமயிலுக்கு கலிங்கம் நல்கியவன் அப்படின்னு படிப்போம் இல்லையா, அவர் தாங்க. அதாவது மலைமேகத்தை கண்டு உடல் சிலிர்த்து ஆடிய மயிலை பார்த்து மயில் குளிரெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லி தன்னிடம் இருந்த போர்வையை கொடுத்தாரு பாருங்க. அப்படிப்பட்டதான் காணமங்கைக்கு கலிங்கம் நல்கியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிங்கம்னா துணின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படிப்பட்ட பேகனை பத்தி பரணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன். மறுமைனா என்ன? அடுத்து நான் இன்னைக்கு உதவி செஞ்சா அவங்களால எனக்கு எதுவும் உதவி இருக்கா அப்படின்னு மறுமை நோக்கி, அதாவது அடுத்து நடக்க போறதை எதிர்பார்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னு கைமாறு எதிர்பாராமல் கொடுக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா இந்த பேகன். அந்த பேகனை பற்றி தான் பரணர் சொல்லியிருக்காரு இல்லையா? அடுத்து பாருங்க, அவ்வை சொல்றாங்க பாருங்க அதியனை பற்றி. அதியன்னா யாருன்னா அதியமான் நெடுமான் அஞ்சி. தர்மபுரி பகுதியை ஆட்சி செஞ்ச அதியமான் நெடுமான் அஞ்சி இருக்கார் இல்லைங்க, அதை தகடூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தர்மபுரி பகுதி தகடூர்னு சொல்லுவாங்க. அந்த தகடூரை ஆட்சி செய்த அதியமான் நெடுமான் அஞ்சி கடையெழு வள்ளல்களில் சிறந்த மன்னர்கள் இவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட அதியமான் நெடுமான் அஞ்சி இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து ஔவையார் சொல்றாங்க, அவங்களோட உற்ற நண்பர் தான் ஔவையார். நம்ம கூட படிச்சிருப்போம், அவ்வைக்கு நெல்லிக்கனி நல்கியவர் யார் அப்படின்னா இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி. சரிங்களா? ஸோ அதியமான் அப்படிங்கிற நிறைய மன்னர்கள் இருந்திருக்காங்க. அதில் முக்கியமானவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் நெடுமான் அஞ்சி. அவர் பேரை எப்பவுமே கொஞ்சம் முழுசாக படிச்சுக்குவோம். ஓகே, அந்த அதியமானை பற்றி சொல்கிறேங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன். உலகமே வறுமையில் இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதியமான் அப்படின்னு யார் சொல்கிறா? அவ்வை சொல்லியிருக்காங்க. இப்போ கடையெழு வள்ளல்களில் இன்னொரு மன்னரை பற்றி இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி. சொன்னது யாருன்னா கபிலர் சொல்லியிருக்காரு. எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி. மலையமான் திருமுடிக்காரி அப்படிங்கிறது யார் அப்படின்னா திருக்கோவிலூர் பகுதியை ஆட்சி பண்ணவர். திருக்கோவிலூர் பகுதியை ஆட்சி பண்ண திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். மிகப்பெரிய ஒரு குதிரைப்படையை வச்சிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு குறுநில மன்னர். சரிங்களா? ஸோ இந்த மன்னரை பற்றி யார் சொல்றாங்கன்னா கபிலர் சொல்றாரு. எல்லாவற்றையும் கொடுப்பவன், இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் யோசிச்சு கொடுக்குறவன் இல்லை. வந்திருக்கவங்களுக்கு இது கொடுத்தா ஓகே போதுமானது, இது கொடுத்தா போதுமானது நினைச்சு கொடுக்குறவன் இல்லை. தன்னிடம் எது இருக்குதோ அப்படியே எடுத்து கொடுப்பவன் தான் யார் அப்படின்னா இந்த மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு யார் சொல்றா? கபிலர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? கபிலர் சொன்னதை பார்க்குறோம். இன்னொருத்தவங்களை சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆடு கோட்பாட்டு சேரலாதனை பற்றி சொல்லியிருக்காங்க. இளங்கோவடிகளின் தம்பியான ஆடு கோட்பாட்டு சேரலாதன் தண்டகாரணியத்து கல்வர்களிடமிருந்து ஆடுகளை மீட்டெடுத்தவரான ஆடு கோட்பாட்டு சேரலாதனை பற்றி யார் சொல்றார்? நச்சலையார் சொல்றாங்க பாருங்க, இரவலர் வராவிட்டாலும் தேடி வரவழைத்து கொடுப்பவன். இன்னைக்கு யாரும் வரலனா கூட
ஆள் அனுப்பி இன்னைக்கு வேற யாராவது கஷ்டத்தில் இருக்காங்களா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழைச்சு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் யாரு? இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன். பதிற்றுப்பத்தில் பாடப்பட்டவர், சேர மன்னர்களில் ஒருத்தர் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் தன்னை நாடின இரவலர்கள் வரலாலும் பரவாயில்ல, ஆனால் வேற யார் கஷ்டத்தில் இருக்காங்களான்னு சொல்லி தேடி வரவழைச்சு கொடுக்கக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய பண்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் சரிங்களா. இவங்க மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. இது போகவும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. நம்ம இதில் படிச்சிருப்போம் நன்னன் செய் நன்னை, நன்னன் செய் நன்னன். மலைபடு கடாமில் பாடியிருப்பாங்க சரிங்களா. இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியிருக்காரு. இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகரால் பாடப்பட்ட மலைபடு கடாமில் நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பற்றி சொல்லுவாங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடையாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கோட்டை கதவை எப்பவும் மூட மாட்டாங்களாம். ஒரு வாயிற்காவலனின் கண்ணை போல கோட்டை கதவுகளை எப்போதும் திறந்து வைத்திருப்பவன். அதாவது ஒரு வாயிற்காவலனின் கண் அப்படிங்கிறது எப்பவுமே திறந்தே இருக்கும், அலர்ட்டாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி நன்னன் செய் நன்னனுடைய கோட்டை கதவுகள் திறந்தே இருக்குமா. ஏன் அப்படின்னா எப்போ வேணாலும் இரவலர்கள் வரலாம், வர்றவங்க கதவு அடைச்சிருக்குன்னு சொல்லி திரும்பி போயிடக்கூடாதான். வர்றவங்களை எப்போதும் வரவேற்பதற்கு தயாராக எப்போவுமே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கதவுகளை திறந்து வச்சிருந்தாரு நன்னன் செய் நன்னன். அப்படிப்பட்டவரை சொன்னதான் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லப்படக்கூடிய மலைபடு கடாம். இன்னும் நிறையா இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் நற்றிணையில் நல்வேட்டனார் சொல்கிறாரு, ஒருத்தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்வார். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம்னா என்ன அப்படின்னா, அரசனுக்கு இணையாக தேரில் செல்வதோ இல்லை. நான் அரசனுக்கு இணையாக தேர்லையோ, அதாவது அரசனும் குதிரையை பூட்டப்பட்ட தேரில் போகிறாரு, நானும் குதிரை பூட்டப்பட்ட தேரில் போகிறேன்னா அது செல்வம் இல்லை. அரசனை புகழ்வது போல மற்றவங்க என்னையும் புகழ்றாங்க, இது செல்வமா? இல்லை. அப்போ எதுதான் செல்வம்னா, என்னை ஒருத்தர் வறுமைன்னு தேடி வர்றாரு, அவரோட வறுமையே அவர்கிட்ட இருந்து ஓட வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதாவது அவருக்கு உதவி செய்வோம் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா செல்வமா. உங்களை தேடி ஒருத்தர் வறுமையில் வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையை ஓட்டி விடுவதற்காக நீங்கள் அவருக்கு உதவி செய்கிறீங்க, அவருடைய வறுமையே துன்பப்பட வைக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய செல்வம். செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை சேர்ந்தவர்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையை ஒழிப்பதற்காக தான் சரிங்களா. அப்போது நம்மளுடைய செல்வம் அப்படின்னால என்ன, மற்றவங்களுடைய கஷ்டத்தை தீக்கிறது, இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இப்படி கொடைத்தன்மை பற்றி இது மட்டும்தான் அப்படின்னா இல்லைங்க. பழமொழி 400லலாம் சொல்லியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாறி ஒன்று இல்லாது வரந்திருந்த காலத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டில் சொல்லுவாங்க என்னன்னா, மன்னர் பாரியுடைய மகள்களை பற்றி சொல்லுவாங்க. அங்கவை சங்கவை, மூவேந்தர்களும் திருமணம் செய்ய ஆசைப்பட்டவங்க, மிகப்பெரிய பேரலைகள் அங்கவை சங்கவை, அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. மன்னர் பாரியை யார் பார்க்க வந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க கூப்பிட்டு வச்சு விருந்து உபசரிக்கிறது தான் இவங்களுடைய பண்பை. ஒரு காலத்தில் பரம்புமலை பகுதியில் மழை இல்லாமல் வறண்டு போய் இருக்குது. அப்போ இவங்க பார்க்குறாங்க, உணவு சமைக்கிறதுக்கு நெல் இல்லையே, நெல் இல்லைன்னா என்ன, உணவு சமைக்கிறதுக்கு வச்ச உலையில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகைகளை அள்ளி போட்டு தலைவாழை இலைவிரிச்சு அதுலேயே அந்த நகைகளையே புகவுனா உணவாக கொண்டு வந்து படையல் போட்டாங்களாம். அந்த மாதிரி கொடைத்தன்மை உள்ளவங்களும் வாழ்ந்திருக்காங்க. இப்படி நம்மளுடைய மற்றவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி அதை தன் கஷ்டமாக நினச்சி வாழ்ந்தாங்க இல்லையா. இப்படிப்பட்ட கொடையாளிகளை பற்றி பேசுறது தான் நம்மளுடைய தமிழ் மண். நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது மிக பெரியது, நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிறது மிக உயர்ந்தது, யாராலும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த பண்பாடு. அதுக்காகத்தான் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் சில பாடல் வரிகள்லாம் இப்போ பார்த்தோம் இல்லைங்க. முக்கியமானதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்ன பாருங்க, செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு சொன்னது எதுனா புறநானூரில் சொன்னாங்க இல்லையா. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தோட பயனே என்ன, மற்றவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறதான். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை, பெரும்பதுமை நான் சொல்கிறாரு சரிங்களா. ஒரு வள்ளல் கிட்ட இருக்கக்கூடிய பொருள் யாருக்கான பொருள்னா கஷ்டப்படுறவனுக்கான பொருள். அதுவே வள்ளல் வறுமையாக இருந்தால் கஷ்டப்படணும் வறுமையாக தான் இருப்பார். வான்மீன் பூப்பினும் ஆனாது மண்ணை, வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களின் எண்ணிக்கை கூட எண்ணலாம், ஆனால் அன்றினால் கொடுக்கப்பட்ட யானைகளின் எண்ணிக்கை யாராலும் எண்ண முடியாது, முடமோசியர் சொல்கிறாரு. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அடுத்து வரப்போகிறத நினச்சி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னது யாருன்னா பரணர். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பான் அதிகமாக நெடுமான் அஞ்சி அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா அவ்வை சொல்கிறாங்க. உலகமே வறுமையில் இருக்கலாம், ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கடைசி வரைக்கும் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா இந்த அதியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதியமான் நெடுமான் அஞ்சி. கபிலர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரி, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் திருமுடி காய். இரவல் அவர் அறாவிட்டாலும் தேடி வரவழைத்து கொடுப்பவர் யார் அப்படின்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இது யார் சொல்கிறா அப்படின்னா நச்சலையார் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாடல் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இது இல்லாமலும் 2-3 விஷயங்கள் சொன்னோம். ஸோ இது மாதிரி
நிறைய நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி தமிழோட கலாச்சாரத்தை நாமளும் பின்பற்றி தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் வளர்க்குறது நம்மளுடைய முக்கியமான கடமைங்கிறத நம்ம மறக்காமல் இருந்து நம்மளுடைய பண்பாட்டை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.